Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா BGTRB Zoology யூனிட் 5ல் ஹீமோஸ்டாசிஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து என்னோடய சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹீமோஸ்டாசிஸ், ஹீமோ அப்படின்னா பிளட்டு, ஸ்டாசிஸ் மீன் ஸ்டாப், அதாவது எங்கேயாவது அடிபட்ட இடங்களில் வந்து பிளட்டு ப்ளீடிங் ஆகிறது ஸ்டாப் பண்ணுற ப்ராசஸ் தான் நம்ம ஹீமோஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். தி ஸ்டேஜஸ் ஆஃப் ஹீமோஸ்டாசிஸில் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குதுன்னு பார்க்குறோம். வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன், பிளேட்டட் பிளக் ஃபார்மேஷன், நெக்ஸ்ட் வந்து கொயாகுலேஷன். ஃபஸ்ட்டு வந்து அந்த அடிப்பட்ட இடத்துல உள்ள அந்த பிளட் வெசல்ஸ் வந்து சுருங்க ஆரம்பிக்குது. தென் வந்து பிளேட்டட் பிளக் ஃபார்ம் ஆகுது. பிளேட்லெட்டோட ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வந்து பிளட்டை வந்து பிளட் கிளாட்டிங் ஏற்படுத்துறது தான் பிளேட்லெட்டோட ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து கொயாகுலேஷன், அந்த நெக்ஸ்ட் வந்து பிளட் வந்து கொயாகுலேட் ஆகுது. ஸோ இந்த மெத்தடில் வந்து ஹீமோஸ்டாசிஸ் ப்ராசஸ் நடக்குது. நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப்ஸ் இன் கொயாகுலேஷன் எந்த மெத்தடில் நடக்குதுன்னு பார்க்குறோம். ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் ப்ரோத்ராம்பின் ஆக்டிவேட்டர், கன்வர்ஷன்ஸ் ஆஃப் ப்ரோத்ராம்பின் இன்ட்டு த்ராம்பின், கன்வர்ஷன்ஸ் ஆஃப் ஃபைப்ரினோஜன்ஸ் இன்ட்டு ஃபைப்ரின். இப்போ வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன்னா என்னென்னு பார்க்குறோம். வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இமிடியேட்லி ஆஃப்டர் இன்ஜுரி பிளட் வெசல்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் டிக்ரீஸ் த லாஸ் ஆஃப் பிளட் ஃப்ரம் டேமேஜ்டு போர்ஷன். அதாவது அடிப்பட்ட இடத்துல பிளட் வெசல்ஸ் சுருங்கிறதுனால அங்கே வந்து பிளட் லாஸ் வந்து குறையுது. டேமேஜ் ஆன இடத்துல வந்து பிளட் லாஸ் வந்து குறைக்கப்படுறது தான் வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா பிளட் வெசல்ஸ் வந்து கட் ஆகும் பொழுது எண்டோதிலியம் டேமேஜ் ஆகுது. எண்டோதிலியம் டேமேஜ் ஆனோடனே அந்த இடத்துல இருக்கக்கூடிய கொலாஜன் வந்து வெளியேற்றப்படுது. கொலாஜன்ஸ் எக்ஸ்போஸ்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன நடக்குதுன்னா பிளேட்லெட் அட்கட் டு கொலாஜன்ஸ். பிளேட்லெட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அட்டாச் ஆகுது, கொலாஜனோட சேர்ந்து அட்டாச் ஆகுது. அந்த வெளியேறக்கூடிய அந்த கொலாஜனோட பிளேட்லெட்ஸ் வந்து அட்டாச் ஆகுது. தென் வந்து பிளேட்லெட்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகுது. இதுக்கு காரணமான ஃபேக்டர் வந்து வான் வில்லர்பன் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய ஃபேக்டர் வந்து இந்த பிளேட்லெட்டை ஆக்டிவேட் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல இந்த வான் வில்லர்பன் ஃபேக்டர் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரிட்ஜ் ஆட்டம் செயல்படுது. ஆக்ட் ஃப்ரிட்ஜ் பிட்வீன் ஏ ஸ்பெசிஃபிக் கிளைகோப்ரோட்டீன் ப்ரெசன்ட் சர்ஃபேஸ் பிளேட்லெட் அண்டு கொலாஜன்ஸ். பிளேட்லெட் பிளக் ஃபார்மேஷன். இப்போ பிளேட்லெட் பிளக் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். பிளேட்லெட் அட்கட் டு கொலாஜன்ஸ் இன் ரப்சர்ட் வெசல்ஸ். அடிபட்ட இடத்துல வந்து பிளேட்லெட் வந்து கொலாஜனோட அட்டாச் ஆகுது. தென் வந்து செக்ரிட் செரட்டோனின் அண்டு அடினோசின் டைபாஸ்பேட், ஏடிபின்னு சொல்லக்கூடிய அடினோசின் டைபாஸ்பேட்டையும் செரட்டோனினையும் இந்த பிளேட்லெட் வந்து செக்ரிட் பண்ணுது. தென் வந்து அட்ராக்ட் மோர் பிளேட்லெட் அண்டு ஆக்டிவேட் தம்ஸ். இந்த ரெண்டு சப்ஸ்டன்ஸும் சேர்ந்து அதிகப்படியான பிளேட்லெட்டை அட்ராக்ட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுது. அதாவது ஒன்று சேர்த்து ஆக்டிவேட் செய்யுது. ஸோ ஆல் பிளேட்லெட் அக்ரிகேட் டு ஃபார்ம் டெம்பரவர்லி ஹீமோஸ்டாட்டிக் பிளக்கு. ஸோ இப்போ அதிகப்படியான பிளேட்லெட் சேர்ந்து டெம்பரவரியான ஒரு ஹீமோஸ்டாட்டிக் பிளக்கை ஃபார்ம் பண்ணுது. ஹீமோஸ்டாட்டிக் பிளக் மீன்ஸ் அந்த இடத்துல வந்து ப்ளீடிங் ஆகாமல் பிளட்டு வந்து ப்ளீடிங் ஆகாமல் ஸ்டாப் பண்ணி வைக்கிது. டெம்பரவரியாக தான் இது இந்த ப்ராசஸ் நடக்குது. ஆர் லூஸ் பிளேட்லெட் பிளக் ஃபார்ம் ஆகுது. ஃபோர்த் பாயிண்ட், ப்ரிவெண்ட் ஃபர்தர் பிளட் லாஸ் டெம்பரவர்லி. டெம்பரவரியாக வந்து பிளட் லாஸ் வந்து ப்ரிவெண்ட் பண்ணப்படுது. பிளேட்லெட் அக்ரிகேஷன்ஸ் ஆக்சலரேட்டட் பை பிளேட்லெட் ஆக்டிவேட்டிங் ஃபேக்டர். இப்போ பிளேட்லெட் அக்ரிகேஷன்ஸ் வந்து எது வந்து ஆக்சலரேட் பண்ணுது அப்படின்னா பிளேட்லெட் ஆக்டிவேட்டிங் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய PAF ஃபேக்டர்ஸ் வந்து ஆக்சலரேட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து கொயாகுலேஷன்ஸ் ஆஃப் பிளட் கொயாகுலேஷன்ஸு ஃபைப்ரினோஜன்ஸ் வந்து ஃபைப்ரினாக கன்வெர்ட் ஆகுது. ஹெட் அட்டாச்டு டு லூஸ் பிளேட்லெட் பிளக் ப்ரிவென்ட்ஸ் ஃபர்தர் லாஸ் ஃபார்ம் பெர்மனன்ட் கிளாட். இதுதான் வந்து நம்ம பிளட் கொயாகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிளட் கொயாகுலேஷன் நடந்தால் தான் வந்து பெர்மனண்ட்டாக வந்து பிளட் லாஸ் ஆகிறத ப்ரிவெண்ட் பண்ண முடியும். இப்போ கொயாகுலேஷன்னா என்னென்னு பார்க்குறோம். கொயாகுலேஷன்னா அனதர் மீனிங்ஸ் வந்து கிளாட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். டெஃபினிட் ஆஸ் த ப்ராசஸ் இன் பிளட் லாஸஸ் இட்ஸ் ஃப்ளூடிட்டி அண்டு பிகம் ஜெல்லி லைக் மாஸ். பிளட்டு கிளாட்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பிளட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளூயிட்டாக இருக்கும். இது வந்து கொயாகுலேட் ஆனதுக்கு பிறகு பார்த்தா மாதிரி ஒரு ஜெல் லைக் சப்ஸ்டன்ஸாக தெரியும். இது நம்ம வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஜெல்லியாக ஃபார்ம் ஆகிருக்கிறது நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபியூ மினிட்ஸ் ஆஃப்டர் கலெக்டட் இன் கண்டெய்னர்னு சொல்லியிருக்காங்க.
ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சு கொஞ்சம் நேரம் சென்று பார்த்தோம் அப்படின்னா அந்த பிளட் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா கிளாட்டிங் ஆகிருக்கும். இதே வந்து பிளட் பேங்க்லலாம் பார்த்தோம் அப்படின்னா பிளட் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அது எப்படி அப்படின்னா ஆன்டிகோயாகுலண்ட் வந்து அங்கே ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து அங்கே வந்து பிளட் வந்து கோயாகுலேட் ஆகாது, கிளாட்டிங் நடக்காது. அந்த ஆன்டிகோயாகுலண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹெப்பாரின். இதே நம்ம வந்து ஆன்டிகோயாகுலண்ட் ஆட் பண்ணாமல் பிளட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அது வந்து கிளாட்டிங் ஆகிறத நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்க முடியும். ஃபேக்டர்ஸ் கிளாட்டிங். இப்போ கிளாட்டிங்கில் இன்வால்வ் ஆகக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்க்குறோம். கோயாகுலேஷன்ஸ் அக்கர்ஸ் சீரீஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் பை ஆக்டிவேஷன்ஸ் ஆஃப் குரூப் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் நெசசரி ஃபார் கிளாட்டிங்ஸ். கோயாகுலேஷன் நடக்கிறதுக்கு ஒரு குரூப் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் தேவை. அதான் வந்து நம்ம வந்து கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சப்ஸ்டன்ஸ் தான் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ். தேர் ஆர் 13 ஃபேக்டர்ஸ். மொத்தம் வந்து இந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ்னு சொல்லக்கூடியது 13 ஃபேக்டர்ஸ் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபைப்ரினோஜன், செகண்ட் ஒன் ப்ரோத்ராம்பின், தேர்டு த்ராம்போபிளாஸ்டின், ஃபோர்த்து கால்சியம், ஃபிஃப்த்து ஒன் லேபிள் ஃபேக்டர், சிக்ஸ்த்து ப்ரெசன்ஸ் நாட் எட் ஃபவுண்டு. இது 6th ஃபேக்டர்ஸ் வந்து இன்னும் கண்டுபிடிக்கல. ஆனால் வந்து நம்ம என்ன எழுதணும்னா ப்ரெசன்ஸ் நாட் எட் ஃபவுண்டுன்னு எழுதணும். 7th ஃபேக்டர் வந்து ஸ்டேபிள் ஃபேக்டர். 8th ஃபேக்டர் வந்து ஆன்டிஹீமோஃபிலிக் ஃபேக்டர். 9th ஃபேக்டர் வந்து கிறிஸ்மஸ் ஃபேக்டர். 10th ஃபேக்டர் வந்து ஸ்டார்ட் ப்ரோவர் ஃபேக்டர். 11th ஃபேக்டர் பிளாஸ்மா த்ராம்போபிளாசின்ஸ் ஆன்டிசெண்டன்ட். 12th ஃபேக்டர் வந்து ஹெஸ்மன் ஃபேக்டர். 13th ஃபேக்டர் ஃபைப்ரின் ஸ்டெபிளைசிங் ஃபேக்டர்னு சொல்லிட்டு மொத்தம் 13 ஃபேக்டர் இருக்குது. இந்த 13 ஃபேக்டரும் நான் கொடுத்துருக்க சீரிஸ் படிக்கவே படித்து வச்சுக்கோங்க, மாற்றி படிக்கக்கூடாது. மோஸ்ட் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் ப்ரோ என்சைம்ஸ் ஆக்டிவேட்டட் டு என்சைம்ஸ் டு கிளாட் ஃபார்மேஷன். கிளாட் நடக்கும்போது ப்ரோ என்சைமானது என்சைமை வந்து ஆக்டிவேட் பண்ணுது. First one of the series converted to second series activated third series. This continued till thrombin formed. அதாவது இப்போ ஃபேக்டர் 1 ஃபேக்டர் 2 ஆக்டிவேட் பண்ணுது, ஃபேக்டர் 2 ஃபேக்டர் 3 ஆக்டிவேட் பண்ணுதுன்னு சொல்லுவோம். அது மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன் வந்து செகண்டாக கன்வெர்ட் ஆகுது, செகண்ட் வந்து தேர்ட் ஆக்டிவேட் பண்ணுது. இப்படி வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்ருக்கு. இது எது வரையும் நடக்குது அப்படின்னா த்ராம்பின் வந்து ஃபார்ம் ஆகிற வரையும் நடக்குது. நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப்ஸ் இன் பிளட் கிளாட்டிங். நம்ம ஆல்ரெடி பார்த்த 3 ஸ்டெப்ஸும் இதை கொடுத்துருக்கு. பிளட் கிளாட்டிங்ஸ் வந்து எந்தெந்த ஸ்டெப்பில் நடக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அந்த ஸ்டெப்ஸ் அந்த 3 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் ப்ரோத்ராம்பின் ஆக்டிவேட்டர்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பிளட் கிளாட்டிங் நடக்கணும்னா ப்ரோத்ராம்பின் ஆக்டிவேட்டர் வந்து ஃபார்ம் ஆகணும். அது எப்படி நடக்கும் அப்படின்னா இன்சிட்டட் பை எய்தர் 2 பாத்வே, 2 பாத்வே மூலம் நடக்குது. இன்ட்ரின்சிக் பாத்வே அண்ட் எக்ஸ்ட்ரின்சிக் பாத்வே. இப்போ இன்ட்ரின்சிக் பாத்வே அப்படிங்கன்னா இன் திஸ் பாத்வே ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் ப்ரோத்ராம்பின் ஆக்டிவேட்டர் இனிஷியேட்டட் பை த பிளேட்லெட் வித்தின் தி பிளட் இட் செல்ஃப். அதாவது இன்ட்ரின்சிக் பாத்வே அப்படிங்கிறது நம்மளோட பாடியோட இன்னர் சைடில் எங்கேயாவது டேமேஜ் ஆனிச்சு அப்படின்னா அங்கே வந்து இது மாதிரி ப்ரோத்ராம்பின் ஆக்டிவேட்டர் ஃபார்ம் ஆகுறது தான் நம்ம இன்ட்ரின்சிக் பாத்வே அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படி நடக்குது அப்படின்னா எண்டோதீலியம் வந்து டேமேஜ் ஆகுது, ப்ளஸ் வந்து கொலாஜன் வந்து எக்ஸ்போஸ் ஆனதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா ஃபேக்டர் 12 வந்து கால்கரின்ஸ் ஹை மாலிகுலர் வெயிட் ஆஃப் ஹைனோஜன்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணுது. ஃபேக்டர் 11 வந்து அதே ஹை மாலிகுலர் வெயிட் ஆஃப் ஹைனோஜன்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணுது. ஃபேக்டர் 9 கால்சியம் ஃபேக்டர் வந்து ஆக்டிவேட் பண்ணுது. ஃபேக்டர் 10 வந்து ஃபேக்டர் 7ம் கால்சியம் சொல்லக்கூடிய ஃபேக்டர் 4ம் ஆக்டிவேட் பண்ணுது. தென் வந்து ப்ரோத்ராம்பின் ஆக்டிவேட்டர் ஃபார்ம் ஆகுது. அடுத்து எக்ஸ்ட்ரின்சிக் பாத்வே வந்து டிஷ்யூ டேமேஜ் இன் அவுட் சைட். டேமேஜ் டிஷ்யூ ரிலீஸ் த ப்ரோத்ராம்போபிளாஸ்டின் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஃபேக்டர் 3. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ப்ரோட்டீன், பாஸ்போலிபிட்ஸ் அண்ட் கிளைகோப்ரோட்டீன் இதெல்லாம் வந்து ப்ரெசன்ஸாக இருக்குது. இப்போ எக்ஸ்ட்ரின்சிக் பாத்வே அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்மளோட பாடியோட அவுட் சைடில் எங்கேயாவது டிஷ்யூ டேமேஜ் ஆனிச்சு அப்படின்னா அது வந்து எக்ஸ்ட்ரின்சிக் பாத்வே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அது இதில் ஒரு ஸ்டெப் விட்டேன். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஃபேக்டர் 10 ஆனது ஃபேக்டர் 7 மூலம் ஆக்டிவேட் ஆகுது. நெக்ஸ்ட்டு ப்ரோத்ராம்பின் ஆக்டிவேட்டர் ஃபார்ம் ஆயிடுது. கால்சியம் ஃபேக்டர் 4th ஃபேக்டர் கால்சியம் மூலம் ப்ரோத்ராம்பின் ஆக்டிவேட்டர் ஃபார்ம் ஆகுது. இங்கே வந்து டேரெக்டாக சீக்கிரமாகவே வந்து ப்ரோத்ராம்பின் ஆக்டிவேட்டர் ஃபார்ம் ஆகிடுது. அடுத்து கன்வர்ஷன்ஸ் ஆஃப் ப்ரோத்ராம்பின் இன்டு த்ராம்பின். ப்ரோத்ராம்பின் வந்து எப்படி த்ரோம்பினாக கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்க்குறோம். ப்ரோத்ராம்பின் ஆக்டிவேட்டர் வந்து கால்சியம் மூலம் த்ராம்பினாக கன்வெர்ட் ஆகுது. once prothrombin is formed activate factor 5 accelerate in intrinsic and extrinsic pathway conversions fibrinogens into fibrins. inactiveல இருக்கக்கூடிய அந்த fibrinogens வந்து ஆக்டிவேட் ஆகுது த்ராம்பின் மூலம். தென் வந்து இப்போ fibrinogens அப்படிங்கிறது என்ன அப்படின்னா
ஃபைப்ரினோஜன் அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் ஃபைப்ரின் சேர்ந்தது ஃபைப்ரினோஜன் சொல்கிறோம். அதில் சிங்கிள் ஃபைப்ரின் தான் வந்து நம்ம ஃபைப்ரின் மோனோமர் சொல்கிறோம். இது மாதிரி நிறைய ஃபைப்ரின் மோனோமர் சேர்ந்து பாலிமரைஸ் ஆகி ஒரு லாங்கான ஒரு இதாக உருவாகுது. என்னதுன்னா ஃபைப்ரினாக உருவாகுது. லூஸ்லி அரேஞ்சிட்டு ஸ்டாண்ட் ஆஃப் ஃபைப்ரின் ஃபார்ம் ஆகுது. தென் வந்து இந்த ஃபைப்ரின் வந்து டைட்டாக மாறுது. இது வந்து கிளாட்டிங் ஃபங்க்ஷனில் இன்வால்வ் ஆகுது. இது காரமான ஃபேக்டர் வந்து ஃபேக்டர் 13 அண்டு கால்சியம் ஃபேக்டர் வந்து இதில் இன்வால்வ் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. பிளட் கிளாட்டிங் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட்டி ஷாப்பிங். தேங்க்யூ.